இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், மேரி பிஸ்கெட்டை வச்சு ரசமலாய் பண்ண வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மேரி பிஸ்கெட்டை பிரித்து 10 ரூபா பிஸ்கெட் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி பிசையணும். இது கூட மாவு போல் பால் ஊற்றி பிசையும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மாவு பதத்தில் பிசைய போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு பால் காசி அதில் போடணும். இந்த மாதிரி பிஸ்கெட் போல் செஞ்சு வச்சாச்சு ரசமலாய்க்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. இப்போ காஞ்சிச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ எல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செஞ்சு வச்சதை இப்போ பாலில் வைக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காமிக்கிறோம். ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு ரசமலாய். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கு.